விடுதலை போராட்டத்தின் சிற்பியாக விளங்கிய நம்மிடையே அரசியலில் இவ்வளவு தூய்மையாக வாழலாம் என்பதற்கு ஒரு நடமாடும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் தோழர் RNK என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய ஐயா நல்லக்கண் அவர்கள் மறைந்த செய்தி நமக்கு மிகப்பெரிய துயரத்தையும் மனவேதனையும் அளிக்கின்றது. 101 வயது அடைந்து நம்மை விட்டு ஐயா அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். இன்றைய தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்த அவர்கள் இளம் வயதிலேயே சிறுவனாக இருந்த காலகட்டத்திலேயே மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தார் என்பது அவருடைய தியாக வரலாற்றினுடைய தொடக்க புள்ளியாக அமைந்திருக்கின்றது. பஞ்சாலை தொழிலாளர்களுக்காக சிறு வயதிலேயே போராட்டத்தை நடத்தியவர். தொடர்ச்சியாக எந்த விதமான சலனத்திற்கும் இலக்காகாமல் ஒரே கட்சியிலே பயணித்து மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாட்டின் உயர்ந்த ஒரு ஆளுமையாக அவர்கள் திகழ்ந்தார்கள். ஐயா நல்லக்கண் அவர்கள் சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு அடையாளமாகவும் திகழ்ந்தார்கள். 1996 முதல் ஐயா RNK அவர்களுடன் பழகக்கூடிய ஒரு பேர் எனக்கு கிடைத்தது. 1999 பதட்டம் நிறைந்த கோவை பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டார்கள். அப்போது அவர்களுடைய பரப்புரை வாகனத்தில் பல்வேறு கூட்டணி கட்சிகளினுடைய கொடிகள் பறந்தன. ஐயா அவர்கள் அந்த கொடிகளை பார்த்துவிட்டு இதில் ஒரு முக்கியமான கொடி மிஸ்ஸிங்காக இருக்கிறது, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய கொடி எங்கே என்று கேட்டார்கள். நாங்கள் சொன்னோம், பதட்டம் நிறைந்த இந்த நேரத்தில் எங்களுடைய கட்சியினுடைய கொடி உங்கள் வாகனத்தில் நாங்கள் வேண்டுமென்றே கெட்டவில்லை, அது உங்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்காதா என்று கேட்டபோது ஐயா நல்லக்கண் அவர்கள் கொடுத்த பதில் இன்றும் என்னுடைய காதுகளில் திங்காரமிட்டு இருக்கின்றது. அவர்கள் சொன்னார்கள், எனக்கு சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்டக்கூடிய தமுமுக முக்கியம், நீங்கள் முக்கியம், அதுதான் முதல் பட்சம், வெற்றி தோல்வி என்பது இரண்டாம் பட்சம் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் என்றும் பசுமையாக என்னுடைய உள்ளத்திலே நிழலாடுகிறது. அரசியலிலே ஒரு செல்வாக்கு மிகுந்த செல்வந்த குடும்பத்தில் பிறந்தாலும் கூட ஒரு சாமானிய மக்களுக்கு உழைக்கக்கூடிய வகையிலே ஒரு மிகுந்த எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். 2022 தமிழ்நாடு அரசு தகைசால் தமிழர் விருதை ஐயா RNKவுக்கு வழங்கியது. அப்படி வழங்கப்பட்ட போது 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் அதோடு கூடுதலாக 5000 ரூபாயும் சேர்த்து திரும்ப அரசுக்கு மக்கள் நல பணிக்காக வேண்டி திரும்ப அளித்தவர் RNK என்பதும் அவர்களுடைய தயாள குணமும் அவர்களுடைய மக்கள் அர்ப்பணிப்பு மிகுந்த வாழ்வுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஐயா நல்லக்கண் அவர்களுடைய இழப்பு நிரப்ப முடியாதது. வழக்கமாக பெரும் ஆளுமைகள் மறையும் போது அவர்களுடைய இடம் நிரப்ப முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையிலேயே ஐயா நல்லக்கண் அவர்களுடைய அந்த மறைவு அவர்கள் விட்டு சென்ற இடம் நிரப்ப முடியாதது. இன்றைய இளைஞர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் ஐயா நல்லக்கண் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். ஐயா நல்லக்கண் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் கோடான கோடி இடதுசாரி தோழர்களுக்கும்
அனைவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.